எத்தனை மணி வரைக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டு நாம் செயல்படுத்தினால் இந்த உலகத்திலேயும் வெற்றியையும் நாளை மறுமையினுடைய வெற்றியையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர போதுமானவனாக இருக்கிறான் என்ற அடிப்படையில் இன்றைய பயானில் அல்லாஹ் மனித சமுதாயத்தினுடைய உள்ளங்களை எவ்வாறு அமைத்திருக்கிறான் என்பது குறித்த விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்லும்போது ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் எதனை நீங்கள் பொய்யென கருதுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். இறைவன் ஏராளமான அருள் வளங்களை மனித சமுதாயத்திற்கு வழங்கி நிறைய நன்மைகளை கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் இயங்க வேண்டும், சிறப்பான முறையிலே செயல்பட வேண்டும் என்பதற்காக மனிதர்களுக்கு உள்ளங்களை ஏற்படுத்தி அந்த உள்ளங்களின் அடிப்படையில் தான் மனித சமுதாயங்கள் வாழக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. அந்த உள்ளம் என்பதும் அந்த உள்ளம் தீர்மானிக்கக்கூடிய தீர்மானம் என்பதும் தான் மனிதன் என்கின்ற ஒரு அடிப்படையை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதனை நாம் படைத்தோம், அவன் என்ன எண்ணுகிறான் என்பதை நாம் அறிவோம். அவனுடைய பிடரி நரம்பை விட அவனுக்கு அருகிலே நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறாங்க. ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் குறித்தும் அவனுடைய எண்ணங்கள் குறித்தும் அல்லாஹ் அறிவான் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்துல நம்ம வாழும்போது ஏராளமான எண்ணங்களின் அடிப்படையில் தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, கோபதாபங்களாக இருந்தாலும் சரி, அன்பு நேசமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இறைவன் அந்த உள்ளங்களை அவ்வாறு அமைத்திருக்கிறார். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏராளமான அறிவு ஞானங்களை வழங்கியிருந்தார். வஅல்லம ஆதம அஸ்மாஉ குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து பெயர்களுடைய பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி கொடுத்தான். அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்து அதற்கு பிறகு வானவர்களை நோக்கி நீங்கள் அடிபணியுங்கள், ஆதமுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லும் போது இல்லா இப்லீஸ அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன், இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தார்கள், அவன் கான மினல் காஃபிரீன், காஃபிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறார். பாருங்க, இந்த உலகம் படைக்கப்பட்ட முதலில் மனித சமுதாயம் தோன்றிய முதல் கொண்டு மனிதர்களுக்கு உள்ளங்களை அல்லாஹ் அமைத்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்கிறார். ஜின் இனத்தை சேர்ந்த இப்லீஸ் என்பவன் சிந்திக்கக்கூடியவனாக இருந்தான் என்கின்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். அதனால அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், ஹலத்த என்னை படைத்தாய், நெருப்பில் இருந்து படைத்தாய், மனிதனை நீ மண்ணில் இருந்து நீ படைத்தாய். அதாவது ஜின்னினத்தை சேர்ந்த அவன் சொல்லக்கூடிய வாதங்கள்
இப்லீஸ் சொன்னான் என்கிற விஷயத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்துல நம்ம வாழும் போதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பல அம்சங்களை பாருங்க. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எவ்வாறு அமைந்திருக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரொம்ப அதிசயமாக இருக்கிறது. இப்போ நம்முடைய பிள்ளைகள் அப்படின்னு வைங்களேன், அந்த பிள்ளைகள் மீது நமக்கு பாசம் வருகிறது. அது ஊனமாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம் பிள்ளைகள் என்று சொன்னால் நமக்கு ஒரு பாசம், ஒரு எண்ணம் வருது. அதே நேரத்தில் வேற ஒரு பிள்ளைகளா இருந்தா அதனுடைய தன்மை என்பது வேற மாதிரி தான் இருக்கு. பசியில வந்து ரொம்ப பட்டியல இருந்து நம்மள்ட பிஸ்கட் பாக்கெட்லாம் இருந்தா கூட நம்மளால கொடுக்கறதுக்கு மனம் இல்லாத அளவுக்கு ஒரு மாறி. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த உள்ளம் தான் அதை தீர்மானிக்கிறது. அல்ல அப்படிதான் அவன் அமைச்சிருக்கிறான். பாச உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறான், கோப உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறான், குரோத உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறான், நேச உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறான், உறவுகள் என்ற முறையில் உள்ள அந்த உணர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறான், விரோதிகள் என்ற அடிப்படையில் அல்லாது அப்படி அமைத்திருக்கிறான். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதே ஆடு மாடுகள் மற்ற உயிரினங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியல. அதெல்லாம் பெருசா அந்த மாதிரியான சிந்தனை கொடுக்கப்பட்டு அது மாதிரியான நிலைகள் எல்லாம் அது கிடையாது. ஆனால் மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் இது மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டத்தை எல்லாம் தந்திருக்கிறாங்க. ஆனா இதைத்தான் எல்லாம் வந்து சோதனைகள் இந்த சிந்தனையை தந்துட்டு அல்லாஹ் இதை வந்து ஒரு சோதனை, இது இந்த உலகத்திற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை. அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லும்போது வானங்களுக்கும் பூமிக்கும் அமானியத்தை நாம் முன் வைத்தோம், அதை ஏற்க அது மறுத்து விட்டது. மனிதன் தானாக முன் வந்து அதை ஏற்றுக்கொண்டான், அவன் அதை மறந்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வானங்களுக்கும் பூமிக்கா மலைகளுக்கும் எல்லாம் எழுந்திருக்கிறான், அமானியத்தை முன்வைத்திருக்கிறான், கேட்டிருக்கிறான். கட்டுப்பட்டு நடப்பீர்களா, இது மாதிரி சோதனை காரியங்கள் நடப்பீர்களா, உங்களுக்கு இது மாதிரியான ஒரு அறிவுத்திறனை கொடுத்து நீங்கள் சோதிக்கப்பட்டால் நீங்கள் நடப்பீர்களா என்று அல்லாஹ் இந்த உலகத்தெல்லாம் படிப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் கேட்டிருக்கிறான். அவை ஏற்க மறுத்து விட்டன. மனிதன் தானாக முன் வந்து அதை ஏற்றுக்கிட்டான். இந்த டெஸ்டுக்கு நான் தயாரு, இந்த பரீட்சைக்கு நான் தயாரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து தானாக முன் வந்து ஏற்றுக்கொண்டால் அவன் மறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுது. அவனுக்கு நமக்கு மறந்து போச்சு. நம்மளே ஒரு ஒப்பந்தம் எடுத்து உடன்படிக்கை எடுத்துருக்கிறோம், நாமளே வந்து அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு என்ன இல்லை, நமக்கு அதனுடைய ஞாபகம் கூட இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு மறந்து போன ஒரு விஷயத்தை பாதிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் எல்லா மனிதனுக்கும் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறாங்க. அதுதான் மனசாட்சி அப்படிங்கிறதுல நபிகள்லாம் சொன்னாங்க, உலகம் 1000 சொல்லணும், உலகம் எவ்வளவு நாளும் சொல்லணும், ஆனா உன்னுடைய உள்ளத்தை நீ தீர்ப்பு கேள். உலக ஒரு விஷயத்த இது ஹலாலுக்கும் ஹலாலுக்கும் இது அப்படி இப்படி அப்படி வேணாலும் சொல்லும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாஹாக்கி சதுரிக்க, உன்னுடைய உள்ளத்தை நீ தீர்ப்பு கேள். உள்ளம் வந்து கரெக்டாக, ஏன்னா உள்ளத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் இருக்கிறான், மனிதனை அமைத்திருக்கிறான், சிந்தனையை ஆக்கியிருக்கிறான் என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது இறைவன் எதை அடிப்படையாக கொண்டு நமக்கு கூலி தருவான் அப்படின்னு நம்ம விளங்கணும். எதை வச்சு தருவான் அப்படின்னு பார்த்தா நம்முடைய தோற்றத்தை வைத்தோம், நம்முடைய பொருளாதாரத்தை வைத்தோம், நம்முடைய கல்வியை வைத்தோம், நம்முடைய உறவுகளை வைத்தோம், நம்முடைய நண்பர்களை வைத்தோம், நம்முடைய நம்ம வாழக்கூடிய பகுதியில் உள்ள பகுதிகளை வைத்தோம். இதற்கு அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டான். நம்ம என்ன வாங்கிக்கிறோம்னா அல்லாஹ் எதை வைத்து நமக்கு கூலி தருவான். இந்த உலகத்துல நம்ம வாழும் போது மறு உலகத்துக்கு தான் நம்ம நினைச்சிடும் வாழ்க்கைக்கு தயாராகும் இல்லையா. இந்த உலக வாழ்க்கை என்பது மறு உலகிற்காக தயாராகக்கூடிய ஒரு தயார் நிலைதான். அது நம்ம டெஸ்ட்ல தான் இருக்கிறோம், பரீட்சையில தான் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கிறோம், பள்ளிக்கூடத்துல 2 மணி நேரம் வந்து எக்ஸாம் டைம் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. அந்த 2 hours நம்ம எழுதக்கூடிய அந்த எழுத்து தான் நம்முடைய பாட
நம்முடைய வாழ்க்கையினுடைய நாட்கள் என்பது பரீட்சையினுடைய நாட்கள் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாமே இப்போ பரீட்சை அட்டன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் வந்து இதை சோதிக்கிறாங்க. ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அரசன் அமலாம். உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு அழகிய செய்யக்கூடியவர் யார் என்பதனை சோதித்து பார்ப்பதற்கு தான் அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறாங்க. உங்களுக்கு சோதனைக்கு தான் இந்த உலகத்தை நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை பாருங்க. அப்ப அல்லாஹ் இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய காரியங்களை எப்படி பார்க்கிறான் அப்படின்னா, நம்முடைய உள்ளங்களை பார்க்கிறான், நம்மளுடைய அமல்களை பார்க்கிறான். சொல்லுறாங்க, இலா குலூபிக்கும் அமாலிக்கும், உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களையும் தான் இறைவன் பார்க்கிறான். நம்ம என்ன அமல்கள் செய்கிறோம் என்பது அல்லாஹ் இருக்கிறான், கவனிக்கிறான். ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நாளில் இறைவனுடைய பாதையில் நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எப்படி இருக்கிறது என்று கவனிப்பான். கவனிக்கிறதுக்கு அல்லாஹ் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். வானவர்களை நியமனம் பண்ணி நம்முடைய ஒரு நாளினுடைய ஒரு கணக்குகள், ஒரு வருடத்தினுடைய கணக்குகள், வாழ்நாளுடைய கணக்குகள் எல்லாம் இறைவனுக்குள்ள இருக்கிறது. மனுஷனை இருக்கிறாங்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படி ஆகிய இல்லை. அந்த காலத்துல வந்து எழுதக்கூடிய எழுத்துலாம் மாதிரி இன்னைக்கு இல்லை. எல்லாமே ஆடியோக்களாகவும், டெஸ்டுகளாகவும், எழுத்துக்களாகவும், வீடியோக்களாகவும் ஏராளமான செய்திகள் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் பதிவு செய்துட்டே இருக்கலாம் மனுஷன். இன்னைக்கு யூடியூப் என்றும் ஏராளமான வீடியோக்கள் என்றும் உலகத்தில் ஏராளமான இந்த ஒரு செகண்ட்ல உலகம் முழுவதும் எக்கச்சக்கமான வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆடியோக்கள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எழுத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது ஒரு காலத்துல அப்படி கிடையாது. ஒரு காலத்துல எழுந்தாத்தான் மெனக்கிட்டு உட்காந்து எழுந்தாத்தான் உண்டு. வீடியோ கிடையாது, ஆடியோ கிடையாது. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஒவ்வொரு நிமிடங்களுக்கும், நொடிகளுக்கும், ஒரு சின்ன சின்ன நேரங்களுக்கும் ஏராளமான செய்திகளை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏராளமான தளங்கள் வழியாக மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை கொண்டு பயன்படுத்தக்கூடிய மனிதனுக்கு இவ்வளவு அறிவு தன்மை இருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு மதங்கள் இருக்கிறது என்று சொன்னால், மனிதனை படைத்த அல்லாஹ் மனிதனுடைய ஒட்டுமொத்த கணக்குகளையும் பதிவு செய்ய மாட்டானா? நம்முடைய வாழ்நாளுடைய தன்மைகளை பதிவு செய்து வைத்திருக்க மாட்டானா? நாம் எவ்வாறு தொழுதோம், எவ்வாறு நோன்பு வைத்தோம், எவ்வாறு தான தர்மங்களை பெறலாம், எவ்வாறு துவாக்களை செய்தோம், எவ்வாறு மற்ற மற்ற காரியங்களில் ஈடுபட்டோம் என்பது குறித்த எல்லா விஷயங்களையும் இறைவன் பதிவு செய்வதற்கு பெரிய கஷ்டமானது கிடையாது. நம்ம அதை விளையாடுறோம். நம்ம என்ன விளையாடக்கூடாது? எங்க இறைவன் நம்ம 70 வருஷம் வாழ்ந்துருக்கிறோம். 70 வருஷம் வாழ்க்கையில நமக்கே எல்லாம் மறந்து போயிருக்கும் இல்லையா? ஒரு 50 வருஷம் வாழ்க்கைன்னு வைங்களேன், 50 வயசு. இதுல வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு கேட்டா நமக்கு தெரியாது. 3 நாளைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டு கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது. சில பேர் காலையில சாப்பிடவே மறந்து போயிருது இல்லையா? காலையில என்ன சாப்பாடு தெரியல அப்படின்னு மறந்துடுது இல்லையா? காலை சாப்பாடு மறந்துது, 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது மறந்து போயிட்டு. ஒரு 20 வருடங்களுக்கு, 30 வருடங்களுக்கு நான் சின்ன வயசுல ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது, ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது, ஒவ்வொரு வயதினுடைய தன்மையினுடைய அந்த ஞாபகம் நமக்கு இருக்குதா அப்படின்னா ரொம்ப அரிதான சின்ன விஷயங்கள் மட்டும் ஞாபகம் இருக்கும். ரொம்ப ரொம்ப அரிதான சின்ன விஷயங்கள் மட்டும் மனிதனுக்கு அது ஞாபகத்துல இருக்கும். ஆனால் இறைவன் மனிதனை எப்படி நான் பதிவு செய்வது என்று சொன்னால், சிறிதோ பெரிதோ, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அது பதிவேட்டு இல்லாமல் இல்லைங்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். உலகத்தினுடைய அனைத்து நியதிகளையும், அனைத்து செயல்பாடுகளையும், அனைத்து காரியங்களையும், மனிதன் எவ்வாறு இயங்குகிறான் என்ற தன்மையையும், அவனுடைய சொல், செயல் அனைத்தையும், வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களையும் நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றாங்கன்னா, சிறிதோ பெரிதோ அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை மறுமை நாளில் பெருசா காண்பான். மறுமை நாள்ல அல்லாஹ் வந்து
உள்ளங்களை தான் நினைச்சுனா கண்காணிக்கிறான், அமல்களை பார்க்கிறான். ஏன்னா ரெண்டும் ஒரு கனெக்டிவிட்டி தான், ரெண்டுமே இணைந்ததுதான். அமல்களும் உள்ளமும் ஒரு உலகமும் இணைஞ்சதுதான். அது ரசூல் அப்படி சொல்றாங்க, இன்னமல் ஆமானும் பின்னியார், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான். இப்ப நம்ம பயனுக்கு வரணும் வைங்களேன், இதே பயனுக்கு வராம வேற வேற மாலுக்கு போகலாம், வேற வேற காரியங்கள் உலகத்துடைய ஏராளமான காரியங்கள் இல்லையா, அது மாதிரியான காரியங்களுக்கு போகலாம் தானே. அப்போ இது மாதிரி நன்மையான காரியங்களுக்கு வரணும்னு சொன்னால் ஒரு இறைச்சம் வேண்டும், மறுமை சிந்தனை வேண்டும், நன்மை வேண்டும், இறைவனுடைய அன்பு வேண்டும், சொர்க்கம் வேண்டும், இறைவன் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தானே நம்ம இதை வரணும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமல் ஆமாலும் பின்னியார், செயல்கள் அனைத்துமே எண்ணங்களுடைய பிரதிபலன் தான். எண்ணத்துல உள்ள பிரதிபலன் தான் செயல்கள். நீங்க எதை செய்யறீங்களோ அது எண்ணத்தினுடைய பிரதிபலன் தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, அல்லாஹ் பார்க்கிறதோ உங்களுடைய செயல்களை பார்க்கிறான், உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான், ரெண்டும் கரெக்டா இருப்பாருங்க. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால், முதல்ல இந்த உலகத்துல வாழும் போது உள்ளங்களை சரி செய்வதுதான் நம்முடைய முதல் அமலாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன, தொழுகிறோம், செய்யறோம், சரிதா பண்றோம், மற்ற துவாக்கள் செய்யறோம், ஹஜ் செய்யறோம், உம்ரா செய்யறோம், ஏராளமான தான தர்மங்கள் செய்யறோம், எல்லாமே அமல்கள் இல்லையா? எல்லாமே அமல் தான். தானம் செய்யறது, தர்மம் செய்யறது, மற்ற என்னென்ன காரியங்கள்லாம் பண்றோமோ எல்லாமே அமல்கள் தான். அமல்கள் நல்லா இருக்கிறது, ஆனா உள்ள சரியில்லைன்னு வைங்க, அல்லாஹ் கூலி தருவானா? தரமாட்டா. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 3 சாராரை குறித்து விசாரிப்பானா. என்ன கேட்பானா? உனக்கு செல்வத்தை கொடுப்பேனே, நீ செல்வத்தை எவ்வாறு செலவு செய்தாய் அப்படின்னு கேட்பான். உனக்கு செல்வத்தை கொடுத்தா உலகத்துல எப்படி இருந்த? இறைவா, உன்னுடைய காரியத்துக்காக நான் மாறி அப்படியே இழைச்சேன், நிறைய காரியங்களை நான் செஞ்சேன். சரி, உனக்கு வீரத்தை கொடுத்தேனே, வீரத்தை வச்சு என்ன செஞ்ச? நல்ல உடல் வீரத்தை கொடுத்தனே, அதன் மூலியமாக என்ன பண்ண? இறைவா, உங்க காரியத்துல போர்க்களத்துல போன அந்த மாதிரியான காரியங்களை போய் உயிர் நீட்டேன், இது இறை பாதையில என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன். இன்னொரு சாரால கேட்பானா, உனக்கு கல்வியை கொடுத்தனே, என்ன பண்ண? இறைவா, உன்னுடைய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல செயல்பாடுகள்லாம் செஞ்சேன் அப்படின்னு மனிதன் 3 சாராரும் 3 விதமான செயல்கள் அமல்கள் தான் சொல்றாங்க. அவங்க செஞ்சதான் சொல்றாங்க, செய்யாத சொல்லல. அல்லாஹ் கொடுத்தா அந்த கொடுத்ததை வச்சு அவங்க செஞ்சாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. வீரத்தை கொண்டு போர்க்களத்துல இருந்தேன், நான் செல்வத்தை வைத்து நல்ல வழியில செலவு செஞ்சேன், கல்வியை கொண்டு நல்ல காரியங்களுக்கு நான் செலவு செஞ்சேன், இப்படின்னு நல்லதான் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க? நீ செஞ்சது சொல்லலாம், நீ செஞ்சிருக்கிற இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீ எதற்காக இதை செய்தாய் என்று சொன்னால், உலகத்தில் உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். பாருங்க, முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? உள்ளமோ செயலோ ஒன்னோடு ஒன்று இணைந்ததுதான். அதாவது எதை மனசுல நினைக்கானோ அதுதான் செயலா வரும் அப்படிங்கிறது முதல்ல பார்த்தோம். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டு இணைந்த ஒரு காரியம் தான். இப்ப அமல்கள் செய்யறாங்க, அந்த அமல் எப்படி மாறுதுன்னு சொன்னா நேர் மாற்றமா இருக்கு, உள்ளத்துக்கு மாற்றமா இருக்கிறது. உள்ளத்துக்கு கணக்கா இருந்தா கூட இறைவனுடைய எண்ணங்களுக்கு மாற்றமா இருக்கிறது. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், என்ன கேட்கிறான்னு சொன்னா, நீ உலகத்தில் உன்னை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் அப்படி என்பதற்காக என்ன செஞ்ச?
உள்ளம் சரியில்லை, உள்ளம் இறைவன் பால் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பது என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கிறான். நீங்க அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லும் போது ஹஜ்ஜுக்காக திரட்ட வேண்டிய எல்லாத்தையும் திரட்டிக்காங்க. ஹஜ்ஜுக்கு நீங்க போறீங்களா, எல்லாத்தையும் திரட்டி போங்க, எல்லாத்தையும் எடுத்துக்காங்க. பொட்டி படுக்க நம்ம எல்லாரும் தேவை இருக்கிறோம், பொருளாதாரம் வாங்கிட்டு வரலாம் கூட நம்ம எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்காங்க. ஹஜ்ஜுக்காக திரட்ட வேண்டிய அனைத்தையும் நீங்கள் திரட்டிக் கொள்ளுங்கள். திரட்டிக் கொள்வதே முதன்மையானது. ஒரு அழகா சொல்லலாம் பாருங்க, எல்லாத்தையும் திரட்டிக்காங்க. பெட்டி எடுத்துக்காங்க, துணி எடுத்துக்காங்க, ஏதாவது அங்க வந்து குழு இருக்குள்ள கம்பெனி எடுத்துக்காங்க, சாக்ஸ் நல்லா சாக்ஸ் எடுத்துக்காங்க, எல்லாமே அடங்கிருக்கு. காசு எடுத்துக்காங்க, பர்ச்சேஸ் பண்றதுக்கான பொருளாதாரம் எல்லாமே திரட்டிக்காங்க. டோட்டலா அழகா சொல்லலாம் பாருங்க, நீங்க திரட்ட வேண்டியது எல்லாத்தையும் ஹஜ்ஜுக்காக எல்லாத்தையும் திரட்டிக்காங்க. திரட்டிக் கொள்வதில் முதன்மையானது இறையச்சம் தான். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஒரு வார்த்தையில ஒட்டுமொத்த செய்தி எல்லாம் சொல்றால் முதன்மையாக இருக்கணுமா? ஹஜ்ஜுக்கு போறீங்க ரைட்டு, உள்ளங்கிற அந்த இறையச்சத்துல, இறையச்சங்கிறது உள்ளதான இல்லையா? ஹாஜி என்று பட்டத்திற்காக ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போறாங்க வைங்களேன், அப்படி போறாங்கல்ல, என்ன செய்யறாங்களா? ஹாஜி ஹாஜியார் 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 வருதாரா ஹாஜியார் வருதாரா, இது ஹாஜியார் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஜி என்று சொல்வதற்காகவே ஹஜ்ஜுக்கு போறவங்களா இருக்கிறாங்க. அப்படி போகக்கூடாது. மற்றவங்க நம்ம பத்தி ஹாஜியார் சொல்ல அது ஒரு விஷயம், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளுங்கிறத மேட்ரு இல்லையா? ஒரு நடைமுறையில நாலு பேர் சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா ஹாஜியார் இருப்பாங்க. அதனால நமக்கு நம்முடைய அமலெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. நம்மை இந்த அடிப்படை நம்முடைய உள்ளத்திலேயாவது நம்ம எப்படி போகணும் அப்படிதான் எல்லாம் பார்ப்போம். அதான் எல்லாம் இருக்கிறான். ஹஜ்ஜிக்காக திரட்ட வேண்டிய எல்லாத்தையும் நீங்க திரட்டிக்காங்க. திரட்டி கொடுத்தது இறைவன் தான் முதன்மையானது. அல்லாஹ் அஞ்சிடும், அல்லாஹ்வுக்காக நம்ம போறோம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹஜ்ஜிக்கு போறது, இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போறது ரொம்ப ஈஸி இல்லையா? இன்னைக்கு நிலைகள்லாம் மாறி சொல்ல போனா ஹஜ்ஜி உம்ராவை அது ஒரு சில செல்வந்தர்கள் அதிகமாக பொருளாதாரம் இருக்கிறவங்க அதை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டிலாம் போயிட்டு வந்துடுறாங்க. இப்படி போறவங்களாம் இருக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கு அது மாதிரி போறாங்க. பொருளாதாரம் அதிகமாக இருந்தா ஒரு ஒரு ஈஸியா போற மாதிரி அப்படி ஆகிப்போச்சு. இன்னைக்கு நிலைகள் அப்படி மாறிட்டு. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல ஹஜ்ஜிக்கு உம்ராவோ இந்த மாதிரியான காரியங்களுக்கு போறாங்க பாருங்க, ரொம்ப கஷ்டமா ஒட்டகங்களையும் எழுந்த ஒட்டகங்கள்ல வருவார்கள். அல்லாஹ் அப்படி சொல்றான், நீ ஹஜ்ஜிக்காக இப்ராஹிம் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லும் போது, இப்ராஹிம் நபியே நீங்க இப்ராஹிம் நபியை நீங்க வந்து ஹஜ்ஜிக்காக அழைப்பு விடுகிறாரு, அவங்க வெளித்த ஒட்டகத்துக்கு நடந்து வருவாங்க. எப்படி வருவாங்க? ஒட்டகத்துல பாலைவனத்துல ஹஜ்ஜிக்கு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு 400 கிலோமீட்டர் பாலைவனத்துல ஒட்டகத்துல போனா அவங்க இன்னைக்கு போகக்கூடிய முக்கால்வாசி பேர் அதிகமான மக்கள் போக மாட்டாங்க. பணம் இருந்தா மட்டும்தான் இப்போ ஈஸியா நேரா போய் சித்தா போயிட்டு இறங்கிடுது. அதுல 3/4 மணி நேரத்துல போய் காமத்துலாம் அடைஞ்சிடலாம், பக்கம். அதனால ஈஸியா ஒரு இலகுவானது இல்லையா? அந்த காலத்துல ஹஜ்ஜிக்கு போறது சொன்னா ஒட்டகத்துல ஏறி உட்காரணும், அது மணல்ல போக நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. ஹஜ்ஜிக்கு போகும்போது நம்மளால நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். என்ன ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரும்போது எல்லாம் சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அது ஒரு விழாவா ஆக்கிட்டாங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க என்னன்னா திரும்பி வரமாட்டேங்கிற அளவுக்கு தான் போவாங்க. போனா அவங்க அதோட போகுது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கஷ்ட நிலையில்தான் ஹஜ்ஜியான காரியங்கள்லாம் அன்றைக்கு இருந்தது இல்லையா? அப்ப அதுல வந்து ஒரு 90 அதிகமான சதவீதம் வந்து இறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. போன மாதம் அப்படிங்கிற ஒரு இறையத்தோடு போகக்கூடிய ஒரு தன்மை என்பது அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அப்படியா? இன்னைக்கு அப்படி இல்லை. போயிட்டு செட்டு பாட்டு எத்தனை வாங்கியிருந்தோம், வரும்போது இந்த ட்ரெஸ்லாம் வாங்கி வந்துருக்கோம். போகிறது ஹஜ்ஜி போறது ஹஜ்ஜி. ஆனால் பிளானிங் என்ன பயங்கரமா இருக்கும். அவங்க அதை வாங்கிட்டு இது வாங்கிட்டு செல்போன் வாங்கிட்டு அது இது அங்கே போய் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும், இப்படி கணக்கில் போகக்கூடியவர்களாம் இன்றைக்கு மாறியுள்ள ஒரு நிலையை பார்க்கணும். அதுதான் அல்லாஹ் சொல்லுறான், ஹஜ்ஜிக்காக திரட்ட வேண்டிய எல்லாத்தையும் திரட்டிக்காங்க, எல்லாத்தையும் திரட்டிக்காங்க. இறையத்தினால அதுல முதன்மையானது. ஃபர்ஸ்ட் நீங்க திரட்ட வேண்டியது என்னன்னு சொன்னா இறையத்தினால், மற்றது திரட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இறையத்தில் திரட்டாம நீங்க போனீங்கன்னா அது ஹஜ்ஜினுடைய நன்மையே கிடைக்காம போயிடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதுல அந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு ஒரு அற்புதமான உள்ளத்தில் இருந்துதான் அல்லாஹ் நம்முடைய
நாகூர் ஆண்டவர் அப்படின்னா அவர் ஒரு மனிதர் தான். நாகூர்ல அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சாவுபதி பாதுஷா என்ற ஒரு மனிதர் தான். பகுதாதுல அடக்கம் பண்ணியிருந்த ஒய்வின் அப்துல் காதர் ஜெயிலானி அப்படின்னு அவர் ஒரு மனிதர் தான் இல்லையா? இப்படி ஏராளமான பாத்தீங்கன்னா ஆத்தாங்கர பி பாத்திமா, அங்க போனீங்கன்னா திருவண்ணாமலை போனீங்கன்னா அங்க ஒரு தர்கா இருக்கிறது, பீமா பாத்திமா அப்படின்னு சொல்லி பீமா பள்ளி சொல்லி திருவண்ணாமலை ஒரு தர்கா இருக்கிறது. இந்த தர்காக்கள்ல ஏராளமான பேர் எப்படின்னு சொன்னா அந்த காலத்துல எவனுமே சொல்ல மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எல்லா இளைஞர்கள் முதல்ல எல்லாமே நோன்பு வைக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்கல்ல, பள்ளிவாசலோட ஒரு தொடர்பு இருக்குல்ல. இது மாதிரிலாம் அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு ரொம்ப வயசான ஆளு நாளைக்கு கல்லறையில கூட வைக்கிற மாதிரி இருப்பாங்கல்ல, நாளைக்கு கல்லறையில் வைக்கிற நிலையில இருக்கக்கூடிய மட்டும் வெளியே போவாங்க. இளைஞர்கள் போனாங்கன்னா நீ என்ன உனக்கு வயசான ஆளா, நீயா போய் வெளியே போறோமா? அப்படி இருந்த காலம். தாடி வைக்கிற நீ என்ன தாடி வைக்கிற, நீ என்ன உனக்கு வயசாகிடுச்சு சொல்லியே விட்டுக்க, நீ என்ன தாடி வைக்கிற அப்படின்னு சொன்ன காலம். அந்த மாதிரி நேரத்துல ஊரே 2 பேர் சொல்லுவோம், அந்த 2 பேர் அழியாம மாட்டாங்க. அதான் வேணும், நல்ல விளையாங்க. ஊர்ல 2 பேர் தொழுதுருப்பாங்க, ஒரு ஆள் தொழுதுருப்பாரு, இல்ல ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் தொழுதுருப்பாரு, சாவுண்ட வீட்டு பாதுஷா என்ற ஒருத்தர் தொழுதுருப்பாரு, கரெக்டா நோக்கம் வச்சிருப்பாரு, ஒரு காரியங்கள் செஞ்சிருப்பாரு, ஒரு பேச்சுக்கு அவர் அவங்க பரவாயில்ல, நல்ல தொழுவாரு, நல்ல மனுஷன், எல்லா ஒரு குடும்பமானவர், நேசமானவர், இப்படி ஆகிவிட்டாங்க. எல்லாரும் தொழுவணும், எல்லாரும் 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 கொடுக்கணும், எல்லாரும் நல்ல காரியம் செய்யணுங்கிறது அந்த அடிப்படை விட்டுவிட்டு ஒரு சிலர் மட்டும் செய்வதனால் அவர்கள் அவுளியாக்களாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிற வரலாறு தான் உண்மையானது. சரியா? அதுல கெட்டவங்க இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க வைங்க. அப்ப தோட்டத்தை வைத்து ஒரு ஒருத்தர் முடிவு பண்ண முடியாது. அவுளியான்னு சொல்லுவாங்க, தோட்டத்தை வச்சுட்டு முடிவு எடுப்பாங்க, அவருடைய செயல் வரலாறு சொல்லுவோம் இல்லையா? எண்ணங்களை வைத்து ஒரு முடிவு எடுக்கிறது அல்லாததான். அப்ப அல்லாது எப்படி முடிவு எடுப்பான்னு சொன்னால் எண்ணத்தை தான் பார்ப்பான், அப்படி உள்ளத்தை தான் பார்ப்பான். உள்ளம் கரெக்டாக இருக்கிறதா பாருங்க. ஒரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல போர் செய்வது ரொம்ப முக்கியமான கடமையான. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா? ரசூலுல்லாஹ் காலத்துல போர் செஞ்சே ஒரு வழியே கிடையாது. போர் செய்யாதவர்கள் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள், போருக்கு கலந்து கொள்ளாதவர்கள், இப்படிலாம் கடுமையாக அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். அந்த குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாக கண்டிச்சிருக்கிறான். ரொம்ப ஒரு இஸ்லாத்துல இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய காரியங்கள்ல நோயாளியாக இருந்தா பிரச்சனை இல்லை, வயது மூப்பாக இருந்தா பிரச்சனை இல்லை, பெண்களாக இருந்தா பிரச்சனை இல்லை, சிறார்களாக இருந்தா பிரச்சனை இல்லை, மற்றவர்கள் போருக்கு போக வேண்டும் என்று அன்னைக்கு கட்டாய கடமை. பாருங்க, இந்த நிலையில சில பேர் போகாம வந்தாங்க. வந்துட்டு ரசூலுல்லாஹ் வந்து வாகனம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு வாகனம் தாங்க, நாங்களும் வரோம் போருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு வர்றதுக்கு ஒரு வாகனம் இல்லை அப்படின்ட்டாங்க. வாகனம் இல்லை, இப்போ ஒரு 2000 பேர் போகணும்னு வைங்களேன், 2000 போகிறதுல ஒரு 1800 வாகனம் தான் இருக்குன்னு வைங்க. வாகனம் 1800 இருக்குது. இல்லை வந்து அதை கணக்கு ஒரு ஒட்டகத்துக்கு 3 பேர் 4 பேர் கணக்கு வைங்களேன், ஒரு 5000 பேர் போறாங்கன்னா ஒரு 2000 வாகனம் இருக்குன்னு வைங்க. மீதி பேருக்கு கொஞ்சம் பேருக்கு வாகனம் கிடைக்காது இல்லையா? அப்ப அந்த மாதிரி வாகனம் இல்லாம இருந்தா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் வந்து கேட்கறாங்க வாகனம் தாங்கன்னு கேட்ட உடனே வாகனம் இல்லைன்னு உடனே அவங்க அதுக்கிட்டே போறாங்க. என்ன எங்களுக்கு வாகனம் இல்லை, ரசூலுல்லாஹ் தரல, நாங்க இந்த போர்க்களத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்கன்னா அதுக்கிட்டே தன்னுடைய வீடுகளுக்கு போறாங்க. அதை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், அவர்கள் மீது குற்றம் கிடையாது. என்ன அவர்கள் மீது செய்யல குற்றம் கிடையாது. உள்ளத்தால் அவர்கள் போகணும்னு நினைச்சாங்கல்ல, வாகனம் தான் பிரச்சனை. உள்ளம் வந்து போகணும் எண்ணத்துல இருந்ததால அவர்களுக்கு உண்டான கூலியை தான் வாங்கிடும். என்ன அப்படின்னா போர்க்களத்துல கலந்து கொண்டவர்களுடைய கூலி அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருப்பதனால நாம இது மாதிரியான உள்ளத்து ரீதியாக நன்மையை ஏற்படுத்தி உள்ளத்து ரீதியாக நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடியவர்களாகவும் இறைவனோடு ஒரு தொடர்புள்ள ஒரு உள்ளமாக நம்ம அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும்
கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம்